அதனுடன் இணைந்து அரசாங்கம், அடுத்து வந்து சமய அமைப்புகள் இவருடன் இணைந்து இந்த பயிற்சியை அமல்படுத்துகிறது. அமல்படுத்தும் போது அந்த பயிற்சியில் குறைந்த 25 தம்பதிகள் கலந்து கொள்ள வேண்டும். அந்த 25 தம்பதிகள் 2 நாள் பயிற்சிக்கு உட்படுவார்கள். இதுக்கு அரசாங்கம் எல்லா செலவும் ஏற்றுக்கொள்ளுது, ஒவ்வொரு பயிற்சிக்கும் மானியம் வழங்கி ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் வருகின்றவருடைய எண்ணிக்கை தான் என்ன மனப்போக்க மாறவில்லை, இன்னும் அந்த பழைய கதையில பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த திருமணத்தில் ஈடுபடுறவங்க ஒன்று காதலித்து திருமணம் செஞ்சிருப்பாங்க, பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்க 10 வருஷம் காதலிச்சிருக்கலாம். அந்த 10 வருடம் காதலிக்கும் போது 20 விழுக்காடு சிறந்த அம்சங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஈர்ப்பு ஏற்படுகிறது. திருமணத்துக்கு பிறகு 80 விழுக்காடு கோளாறான குணநலங்கள் வெளிப்படும் போது திருமணம் சிக்கல் ஆயிருது. இது தெரியாது, இது பொருத்தம் பார்க்கும் போது தெரியாது, காதலிக்கும் போது தெரியாது. ஆகவே நான் என்னிடம் ஆலோசனை பெறுகின்ற ஒவ்வொரு தமிழ் முதல் கேள்வி, நீ காதல் பண்ணி திருமணம் பண்ணியா பொருத்தம் பார்த்தியா? இது 2 கட்டைகள் தான் வராங்க. அப்படி இருந்து ஏன் உன் திருமணம் தோல்வி கண்டது? என்ன காரணம்? ஏதோ ஒரு நுணுக்கம், ஒரு திறன் உங்கள்ட்ட இல்ல, அந்த மன முதிர்ச்சி இல்ல. அதன் விளைவு தான் இந்த பாடத்திட்டம் போதிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்திட்டம் வந்து 7 பாடங்கள் இருக்கு. இது வந்து மொத்தம் 7 பாடங்கள். ஒன்று வந்து தன்னை அறிதல். இந்த பயிற்சிக்கு வருகின்ற தம்பதிகள் முதல்ல வந்து என்ன செய்வாங்க, தன்னை அறிதல் என்ற ஒரு முதல் பாடம். இது வந்து ஃபேமிலி ஆஃப் ஆரிஜின், ஒவ்வொரு குடும்ப பெண்ணின் ஆராயப்படும். ஒரு பெண் என்றால் அவருடைய குடும்ப பெண் வளர்ந்த முறை, அப்பாவுடைய ரோல் அங்க இருந்துச்சா, அப்பா வந்து இருந்தாரா, துன்புறுத்தப்பட்ட குடும்பமா, சிக்கல் உள்ளதா, இதெல்லாம் ஆராயப்படும். அதே மாதிரி பையன், உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து தந்தையே இல்லாம வளர்றாங்க, தாயார் சிங்கிள் மதர் வளர்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இமோஷனல் மன உணர்ச்சி முதிர்ச்சி வந்து குறைந்திருக்கும். ஆகவே திருமணத்துக்கு பிறகு அவள் வந்து பொசசிவ் ஹஸ்பண்ட் வைஃபா மாற வாய்ப்பு இருக்கு, கணவனை ஆட்டி படைக்கின்ற ஒரு பெண்ணா மாற வாய்ப்பு இருக்கு. இவையெல்லாம் நாங்க ஆராயம், உளவியல் ரீதியில் ஆராயிரோம். ஆராய்ஞ்சு அவங்களுக்கு சாட் போட்டு கொடுத்து இந்த வீக்னஸ்லாம் இருக்கு, இந்த குறைபாடு இருக்கு, இதை சரிப்படுத்துவதற்கு தமிழ் நடக்குது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே கொடுக்கிறோம். என் பயிற்சியில் கலந்து கொண்ட ஒரு பையன் சொன்னார், ஒரு இளைஞர் MA பட்டதாரி, நான் 8000 ரிங்கிட் மலேசியன் ரிங்கிட் சம்பாதிக்கிறேன், என்னுடைய திருமணம் ஆக போற பெண் வந்து 5000 சம்பாதிக்கிறாங்க, காதலி திருமணம்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க ஏன் இந்த பயிற்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் கேட்டுட்டு வந்தாரு. ஆனால் பயிற்சிக்கு பிறகு என்ன சொன்னாரு, நீங்க உங்களோட பயிற்சிக்கு பிறகு நான் உணர்ந்து கொண்டேன், என்னிடமும் இந்த திருமணத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய டிஃபெக்டிவ் பிஹேவியர், கேடு விளைவிக்கூடிய குணாம்சம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதை திருத்திக் கொள்வதற்கு இந்த பயிற்சி ஒரு வாய்ப்பு வழங்கி இருக்கு என்று அவர் சொன்னார். இதுதான் எங்களோட வெற்றி. அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பை, 2 பேருக்கும் வெவ்வேறான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுது. நான் இப்ப திருமண வாழ்க்கை சிக்கல் ஏற்படுற கூறுகளை உள்ளுக்க போறேன். இப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்திட்டம் வந்து உதவுது. அப்ப வந்து எதிர்பார்ப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில கருத்து வேறுபாடு என்பது சகஜம், இல்லாம இருக்கவே முடியாது. நாங்க 30 வருஷம் வாழ்ந்தோம்னா எல்லாம் அப்படியே சொற்கலோக வாழ்க்கை அல்ல திருமண வாழ்க்கை. ஆனால் அவர்கள் யாரு வந்து நீண்ட காலம் வாழ்ந்தார்னு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. உளவியல் பேராசிரியர், அமெரிக்கா உளவியல் லீடிங் ப்ரொஃபசர் ஜான் காட்மன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீண்ட காலம் வாழ்கின்ற தம்பதிகள் அவருடைய பின்னணி ஆராயும் போது கருத்து வேறுபாடுகளை மனக்காயமின்றி சமாளிக்கும் திறனை பெற்றவங்க மட்டுமே நீண்ட காலம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அவங்க பயிற்சிக்கு போயிருக்க மாட்டாங்க, ஆனால் வாழ்றாங்க. கருத்து வேறுபாடு சுமூகமா கலையக்கூட திறனும் மன முதிர்ச்சியும் அவங்க இருக்கு. அதன் விளைவு தான் அவங்க வந்து நீண்ட காலம் வாழ்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பேசுவது, கம்யூனிகேஷன் சொல்றோம். பேசுவதுன்னா என்னது? ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை போது எப்படி பேசுவது? மனசை காயப்படுத்தி பேசுவதா? காயப்படுத்தி பேசும்போது ஒவ்வொரு காயமும் அப்படியே வந்து சப்ரஸ் ஆங்கராக அடுக்கி வைக்கப்பட்ட கோபங்களா அப்படியே இருந்து பிறகு வந்து திருமண வாழ்க்கையில வெடிக்கும். கணவனை எதிர்த்து பேசுவாங்க, மனைவி எதிர்த்து பேசுவாங்க. இதெல்லாம் காரணம். ஆகவே எப்படி பேசுவது என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்க குடும்ப பெண்லாம் வந்து அப்பா வந்து அம்மா பார்த்து கடுமையா நடத்துவாரு, கடுமையா நடத்தி ஆணாதிக்கம் உள்ள ஒரு குடும்பத்துல இருந்து அம்மா வந்திருப்பான், அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் நடத்துவான். ஸோ இந்த தான் கரெக்ட் பண்றதா எங்க பயிற்சி. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அதாவது பாலியல் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, எப்படின்னு தெரியல, இல்லற உறவுன்னு சொல்றதா, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஸோ இந்த உறவும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படுத்துவது. என்கிட்ட ஒரு பெண் வந்தா, திருமணமாகி 6 மாசம் கனவை தொடவே இல்லையா, கனவை தொடவே இல்லை சார், 6 மாசம் ஆச்சு சொன்னாரு. அவர் வரும்போதெல்லாம் கூட வந்து வேலை செய்யறவங்களை கூட்டி வந்து வீட்டில் அவர் அறையில படுக்க வச்சுக்குவாரு. பிறகு என்ன தேவை வந்துச்சு, அவரை ஹோமோசெக்ஸ், அவர் வந்து திருமண வாழ்க்கை தகுதியற்றவர். அவர் ஏன் திருமணம் பண்ணியிருந்தாருன்னு ஆய்வு பிறகு நான் கேட்கும்போது
சமைச்சு போடாம துணி துவைச்சு போடுங்க ஒரு பெண் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி கோளாறுகள்லாம் வந்து இங்கே அடையாளம் காணப்படும். இந்த பயிற்சியில் நாங்கள் வெளிப்படுத்துவோம். கோளாறு அப்போ இருந்தால் திருமணத்தை செய்ய வேணாம், நிறுத்தி கொள்ளலாம். சரிங்க. அடுத்து வந்து குடும்போட நிதிநிலை பட்ஜெட் பற்றி சொல்கிறோம், குடும்ப சட்டம் அதை பற்றி சொல்கிறோம். சரி, அடுத்து வந்து இப்போ அரசாங்கம் வந்து இந்த பயிற்சி பற்றி என்ன முடிவு எடுத்திருக்குன்னா, அரசாங்கத்துடைய குடும்ப கொள்கையில் முஸ்லிம் அல்லாதாருக்கும் இந்த பயிற்சியை கட்டாயமாக்க வேண்டும் என்ற பரிந்துரை செய்திருக்கிறது. வெகு விரைவில் அது கட்டாயமாக்குற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இதுவரை இந்த பயிற்சி எவ்வளவு நடைபெற்றிருக்குன்னா 64 பயிற்சியை மட்டும் நடத்த முடிஞ்சது. வருவதற்கு ஆள் இல்லை. பிரச்சனை என்றால், திருமணத்தில் சிக்கல் என்றால் என்னை தேடி வருகிறார்கள், எங்களை பண்ண தேடி போறார்கள். உங்கள் திருமணத்தை காப்பாற்றுகிறேன் என்று நான் சொல்கிறேன், வரமாட்டார்கள். ஏன்னா ஒரு மோகம், நான் 10 வருஷம் கல்யாணம் பண்ணிட்டேன், 10 பொருத்தம் எனக்கு சரியா இருக்கு, நான் ஏன் இங்க போனோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரச்சனை வந்த பிறகுதான் தேடி வருகிறார்கள். ஸோ இதை மாற்றி அமைக்கணும். ஏன்னா வந்து இந்த பழமைவாத சிந்தனையிலிருந்து விடுபட்டாதான் அவங்க வந்து இந்த பயிற்சியோட முக்கியத்துவத்தை உணர்வார்கள். இது இந்த நாட்டுக்கு பொருந்தும். இங்கதான் ஒவ்வொரு முறையும் படிச்சவங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், புகழ்பெற்ற நிலையில இருந்தாலும், அவங்க திருமண வாழ்க்கை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மேடையில பேசுகின்ற பலர் இருக்கிறாங்க, ஆனா வந்து அவங்களோட சொந்த வாழ்க்கையை பாருங்க. திருமண வாழ்க்கையில் தோல்வி கொண்ட பல விஷயத்துக்கு சிக்கல். அந்த குடும்பமே ஒரு ஆரோக்கியமற்ற குழந்தைகளை உருவாக்க போற குடும்பம் என்று அர்த்தம். திருமண வாழ்க்கையில தோல்வி சிக்கலை வந்து குறைக்கூடிய பயிற்சியா இது அமையுது. அடுத்து பாத்தீங்கன்னா, என்னுடைய வேண்டுகோள் எங்க மலேசிய அரசாங்கம் செய்கிறது. நான் இங்க தமிழக அரசுக்கு என்னுடைய பணிவான ஒரு பரிந்துரை வைக்கின்றேன். அது உலக தமிழர்களுக்கும் இது பொருந்தும். திருமணம் ஆக போற தம்பதிகளுக்கு தயவு செய்து அவர்களுக்கு வந்து நம்முடைய செம்மொழியாம் தமிழில் கால மாற்றங்களுக்கு ஏற்பட்ட பழைய சிந்தனை, பழைய இதெல்லாம் இருக்கட்டும், அந்த 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 கூறுகள்லாம் எடுத்து பயன்படுத்தலாம், இதில் என்ன மாற்றி அமைக்கலாம், திருவள்ளுவர் சொன்ன அந்த போதனைலாம் கொண்டு வரலாம். ஆனால் காலத்துக்கு புதிய அணுகுமுறைகளை தமிழில் கொண்டு வர வேண்டும். அதுக்கு தான் திருமணத்திற்கு முந்தைய கல்வி திட்டம் என்று சொல்லலாம். அடுத்து வந்து பெற்றோர் குழந்தை வளர்க்கின்ற பயிற்சி, இவை போன்ற மூலியமாக ஒரு ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும். அதற்கு வந்து தமிழக அரசே முன்னாதாரமாக இந்த மாநாட்டுக்கு பிறகு இத்தகைய சிந்தனை, புதிய அணுகுமுறையை தமிழுடைய ஒவ்வொரு குடும்பங்கள்ல வந்து மகிழ்ச்சியான உறவுகள் மலர்வதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு கட்டுரையை சமர்ப்பித்த தங்களுக்கு அவையின் சார்பாக நன்றி. அடுத்து கட்டுரையை சமர்ப்பிக்க வருவர் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வருகின்ற அகமது மரைக்காயர் என்பவர். 25 ஆண்டுகளுக்கு மேலாக பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். 5க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ளார். 14 ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நெறியாளராக இருந்திருக்கின்றார். 60க்கும் மேற்பட்ட மாநில தேசிய அளவிலான கருத்தரங்கங்களில் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். இவர் தன்னுடைய கருத்தினை வரலாற்று ஒளியில் சீதகாதி திருமண வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் சமர்ப்பிக்க உள்ளார். செறிவான ஆய்வுரையையே தலைமை உரையாக தந்து அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களே, ஆய்வு கட்டுரைகளை இங்கே அளித்துள்ள அறிஞர் பெருமக்களே, அவையோரே உங்களுக்கு எனது வணக்கம். அந்த காலத்தில் அரசர்கள் முன்னிலையில் அத்தாணி மண்டபத்தில் கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை அரங்கேற்றுவார்கள். அது மாதிரி இந்த அத்தாணி மண்டபத்தில் ஒரு வேந்தருக்கு முன்னால, அது துணை வேந்தருக்கு முன்னால நாங்கள் எங்களுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க வந்திருக்கிறோம். அந்த காலத்து அரசர்கள் கவிதையை அரங்கேற்றிய